வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதாவது மருத்துவ வாரியத்திலிருந்து ஒரு சூப்பர் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோர் டீட்டெயில் அதில் போய் பார்த்துக்கலாம். 15/12/2025 இந்த டேட் தான் இந்த வேக்கன்சி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 4/1/2026 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேடியோகிராஃபர், அதாவது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வேக்கன்சி வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400லேருந்து 1,30,400 வரை, அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 வரை உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 67 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி வந்து எடுக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து 15/12/2025லேருந்து 4/1/2026 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கீழே வந்து சேலரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா கேட்டகரியுமே மினிமமாக 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமமாக எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அப்படின்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரையும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 18 வயசுலேருந்து 48 வயசு வரையும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு டிப்ளமோ கோர்ஸில் வந்துட்டு டயக்னசிஸ் டெக்னாலஜி, அதாவது ரேடியோ டயக்னசிஸ் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா டிகிரி இன் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கோர்ஸை முடித்து கவர்மெண்டில் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் முடிச்சிருக்கிற கோர்ஸில் 50% மார்க்கும், அதுக்கப்புறம் 12th 30% அண்டு 10th வந்துட்டு 20% மார்க் வந்து இங்கே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு உங்களோட மார்க்கையும் இதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன ஃபீஸ் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபியாக இருந்தீங்க அப்படின்னா 300 ரூபாயும், அதர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாயும் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மோர் டீட்டெயிலை வந்து இதில் போய் இதே பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் ஜாப் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.